ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம மூவிஸ்லயும் சரி, கார்ட்டூன்லயும் சரி, ஒரு தேங்காவோ இல்லை அதோட கனமான பொருளோ நம்ம தலையில அடிபட்டா உடனே பழசு எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நான் எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காமெடியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாவே ஒரு தலையில தேங்காய் விழுந்துச்சுன்னா நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோமா? அது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். Zero Gravity, Science and Technology Edutainment. ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அம்னீஷியா அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். அம்னீஷியான்றது ஒரு கண்டிஷன். அதாவது ஆல்ரெடி இருக்கிற மெமரிஸ் லாஸ் ஆகலாம், இல்லைனா புதுசாக ஒரு மெமரி ஃபார்ம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இது பிரெயின் டேமேஜ்னால, இல்லைனா ஏதோ ஒரு ட்ராமானாலேயோ, இல்லை சம் நியூராலஜிக்கல் டிசீஸ்னால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெமரிஸ் பிரெயினில் பல ஏரியாவில் ஸ்டோர் ஆகும், எஸ்பெஷலி ஹிப்போ கேம்பஸில். இந்த ஏரியாஸ் டேமேஜ் ஆனால் அம்னீஷியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம தலையில் ஒரு தேங்காய் விழுறதால மெமரி லாஸ் ஆகுமா? ஒரு கோகோனட்டோட வெயிட் 1.5 to 3 kgs வரை இருக்கலாம். அதாவது 3 to 7 pounds வரைக்கும் இருக்கலாம். ஒரு 25 மீட்டர் ஹைட்லேருந்து விழுந்தால் 80 km/h ஸ்பீடில் வரைக்கும் அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம தலையில் சீரியஸான இன்ஜுரி கொடுக்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் மெமரி லாஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டடியில் ரேர் கேஸில் கோகோனட்ஸ் நம்ம தலையில் விழுறப்போ கன்கஷனோ அல்லது ஸ்கல்லில் ஃப்ராக்சரோ ஃபேட்டலிட்டிஸ் ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இமீடியட்டாக நம்ம அம்னீஷியா கொடுக்கும் அப்படின்னு எந்த சயின்ஸுமே இல்லை. மேஜராக எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இன்டர்னலாக பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப ரேரான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது ரியலாக நம்ம தலையில் ஒரு தேங்காய் விழுறப்போ என்னெல்லாம் ஆகும்? ஃபாலிங் ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் நம்ம தலை மேலேருந்து அடிக்கிறப்போ நமக்கு கன்கஷன் வரலாம். கன்கஷன் அதாவது மயக்கம் வரலாம், வாமிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, ஹெட்டேக் எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மெமரி லாஸ் ஆக சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குது. அது மூவியில் மட்டும்தான். ரியல் லைஃப்பில் அது மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. சிவியர் ட்ராமானால் சில டெம்பரரி மெமரி லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், ரிட்ரோகிரேட் இல்லை ஆன்டோகிரேட் அம்னீஷியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுவும் டெம்பரரி தான். அப்போது தேங்காய் நம்ம தலையில் விழுகிறதால எந்த பிரச்சனையும் இல்லையா, மெமரி லாஸ் ஆகாதா அப்படின்னு பார்த்தோன்னா, தேங்காய் நம்ம தலையில் விழுறதால மெமரி லாஸ் ஆகாது, ஆனால் அது ரொம்பவே டேஞ்சர். ஒரு ரிப்போர்ட்டில் 150 people வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு தேங்காய் தலையில் விழுறதால இறக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு தென்னை மரத்துக்கு கீழே உட்காராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இன்ஸ்டன்ட் மெமரி லாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலே நிறைய பேர் சைக்காலஜிக்கலாக பயப்படுறாங்க, சிம்டம்ஸை எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. பட் காமாக இருங்க. ஹெட் இன்ஜுரி ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள். உடனே மெமரி லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்போ கோகோனட் தலை மேலே விழுந்தா மெமரி லாஸ் வருமா அப்படின்றதுக்கான ஆன்சர் நோ. கோகோனட் ஹேர்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் யாருன்னு மறந்துட்டு நான் யாருன்னு கேட்குற அந்த ஒரு விஷயம் நடக்கிற போகிறது கிடையாது. அது ரொம்பவே ரேர். கோகோனட் ட்ரீ பக்கத்தில் இருக்கிறப்போ சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.